விஜய் மீது ஒரு ஒரு அதீத பாசம் இருக்கு, ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு. யார்கிட்ட இருக்குன்னா இளைஞர்கள் கிட்ட இருக்கு. 40 வயசு தாண்டினவங்க கிட்ட அது இல்லை. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பார்த்த உடனே பட்டுன்னு வரும் ஒரு விஷயம். அதே வந்து 40 வயசு ஆனதுக்கப்புறம் அனுபவத்தில் தான் அது வரும். சரி. காதல் என்பதே பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் சொல்ல விஜய் மீது அவங்களுக்கு வந்து அவங்க அப்படி தான் அரசியல் பற்றி பேசினா சார் அது ஒரு லவ் மாதிரி சார்ன்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் எப்படி அதை புரிஞ்சுக்குது? நான் அரசியல் ரீதியாக அவங்க கிட்ட அணுகும்போது அவங்க அவங்களுக்கு உண்டான அந்த சைக்காலஜிக்கல் விஷயத்தை அவங்க பேசுறாங்க. அரசியல் தெரியல அவங்களுக்கு அப்படின்றீங்களா? தெரியலையே. அரசியல் தெரிஞ்சா அந்த தலைவனை பார்க்க போகும்போது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவீங்களா? அப்ப எந்த விதமான அது உணர்ந்துட்டாங்க. கரூருக்கு பிறகு அவங்க வேற மாதிரி இல்ல, இல்ல. அது எப்ப அவங்க உணர்ந்தாங்க, நான் உணர்வேன் புரிஞ்சுக்குவேன்னா, அடுத்த மாநாடு இருக்கும்போது யாரும் மரத்து மேலயோ, கிளை மேலயோ, காம்பவுண்ட் மேலயோ, வாட்டர் டேங்க் மேலயோ, ஷீட்டு மேலயோ, இல்ல அங்க இருக்கிற வண்டி மேலயோ ஏறி நிக்காம இருந்தாங்கன்னா, அப்போ நான் சொல்லுவேன் சபாஷ். இவர்கள் வந்து அரசியல் கத்துக்கிட்டாங்க. இனிமேல்ட்டு நம்ம இவங்க கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கணும். இளைஞர்களா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நான் அரசியல் கத்துக்கணும்ன்ற அந்த நிமிஷத்துல நான் என்ன மாத்திக்குவேன். சரி. நான் அறிஞர் அண்ணாவை படிச்சுட்டு வரேன். காந்தியடிகள் படிச்சுட்டு வரேன். அந்த அந்த புரிதல்லாம் எனக்கு உண்டு. நாங்க பெரியது, நான் பெருசு, எனக்கு வயசு அதெல்லாம் கிடையாது. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், தலைமை பண்பு சிறு வயசுல இருக்கவங்ககிட்ட இருக்கும். அது எடுபடுதான்னு தான் பார்க்கணும். சரி. கொடிகாத்த குமரன் வந்து சின்ன வயசுல தான் காட்டினாரு. தேசப்பற்றுனா என்ன அப்படின்னு. இறந்துட்டாரு தாத்தா. இன்னி வரையிலும் பேசுறோம்ல. கொடிகாத்த குமரன்னா அனுபவமா? இல்லையே. வயசு இள ரத்தம். என்ன பண்ணணும் அப்படின்னு செஞ்சு காட்டினார். உயிர் தியாகி. அதுவும் உயிர் தியாகம் தான் போச்சு. ஆனா போட்டது விதை. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்றபடி வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்குறது, பால் அபிஷேகம் ஊற்றி சாவுறது, அதெல்லாம் எப்படி விதையாவே எடுத்துக்க முடியும்? சரி. அது வீணாக போகுது. அது அது அதுதான் அரசியல். இது ஒரு ஒரு சினிமா மீது இருக்க மோகம் எதுன்றதை பிரிச்சுக்கணும். சினிமா துறை வந்து இருக்கக்கூடாது மோசம், நான் அதுக்குள்ளே போகல. அது ஒரு இண்டஸ்ட்ரி.